இந்த மாதிரி எடப்பாடி பெருமையில் பேசும்போது ஓடி உள்ளே வந்து ஐயா என்னை காப்பாற்றுங்க, பப்ளிக்கில் உங்கள்கிட்ட சொன்னால் தான் எனக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி உடம்புல இருக்கிற காயத்தெல்லாம் காட்டி இந்த மாதிரி சோன்ஸோ பையன் இந்த மாதிரி நான் யார்கிட்டலாம் சொல்கிறேன் அங்கெல்லாம் வரணும்னு சொல்கிறாரு, என்னை அடிக்கிறாரு, என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னால் அவர் எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு லட்சணம் சொன்னீங்களே, லா அண்ட் ஆர்டர்லாம் பிரமாதமாக இருக்கும். எங்கள் முதல்வருக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து சொன்ன அடுத்த செகண்டு, அதுவும் பெண்கள்னா உடனே ஆக்ஷன் எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள் இந்த லட்சணம் பார்த்தீங்கல்ல, 3 கேஸ் சொன்னேன், 3 கேஸ்லையுமே பெண்களோட என்ன அவலங்கள் பாருங்கள். இது ஏறக்குறைய பொள்ளாச்சி மாதிரி தான். அது ஏறக்குறைய அந்த பொண்ணு அந்த அரக்கோணம் சொல்கிற அந்த பொண்ணு சொல்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 பேர் பேரை சொல்லுது. இவங்க பேரை சொல்லி இவங்கள்ட்டலாம் வரணும் என்னை கூட்டு போகிறேன்னாருண்டு. அதுக்கும் பொள்ளாச்சிக்கு என்ன பெரிய வித்தியாசம்? ஒரு ஊடகங்கள் பேச மாட்டேங்குதே. இதுதான் லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன். நான் எதை வேணால் சொல்கிறேங்க, ஒரு நாட்டோட ஒரு ஆட்சியோட ஒரு டெஸ்டிங்னு வாங்கினேன். டெஸ்டிங் என்ன ஒரு இதுன்னா, ஒரு ஆட்சியோட எதை டெஸ்ட் பண்ணணும்னா லா அண்ட் ஆர்டர். நீங்கள் ஜிடிபி, கடன் வாங்கும் திறன், தொழில்நுட்பம், அதெல்லாம் யாரும் ஜனங்க பார்க்குறதில்ல. லா அண்ட் ஆர்டர் இந்த ஆட்சி சிறப்பாக இருந்ததுன்னா அந்த ஆட்சி ஜெயிக்கும். ஜெயலலிதா அவர்கள் மேலே 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் அவங்க லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவில் அவங்க கையாண்டு விதம் இருக்குது பாருங்கள். இன்றைக்கும் ஜனங்க அந்த அம்மா இருந்தால் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. காரணம் அந்த உறுதி. இந்த கட்சியில் இந்த ஆட்சியில் லா அண்ட் ஆர்டர்னு எங்கன்னே தெரியாது. அதனால் அந்த ஒரு காரணத்துக்காகவே 2026 இந்த ஆட்சி வீட்டுக்கு போகுது.